ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம அரளி செடியில் வந்து எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து 4 பூ பூத்துருக்குது. இது நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டு இதில் மறுபடியும் பூ வச்சுருக்குது. நம்ம இது பூ முடிஞ்சிச்சு நினச்சோம், ஆனால் பூ இன்னும் பூத்துன்னு இருக்குது. நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து இன்னும் 3 கத்திரிக்காய் இருக்குது. 2 கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் நேற்று தான் நம்ம அறுவடை பண்ணோம். இன்றைக்கி பார்த்தா இது இன்னும் 3 கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எண்ணெய் காய் பண்ணலாம். அந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி நம்ம பிரித்து 4ஆக நட்டோம் தனித்தனியாக. அதில் வந்து இது வந்து பெரிய செடி, இது வந்து நல்லா வந்திருக்குது. நம்ம செம்பருத்தி செடியில் வந்து 4 பூ பூத்துருக்குது. இன்னும் 2-3 செடியில் வந்து அரும்பு வச்சுருக்குது, ஆனால் இன்னும் பூக்கலை. கனகாமரம் பூ வந்து நம்மளுக்கு ரெடி பூக்குறது எல்லாம் பூத்துருக்குது. ஆனால் நம்ம நாளைக்கு தான் பறிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் அரும்பாக இருக்குது, அது நம்ம நாளைக்கு பறிச்சிக்கலாம். 4-5 செடி நான் சாமந்தி செடி பிடுங்கியே போட்டேன். செடி மட்டும் பெருசாகுது, ஆனால் பூ வரல. அதனால் அது பிடுங்கே போட்டேன் நான். நித்திய கல்யாணி வந்து 6-7 பூ பூத்துருக்குது. நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கிற தொட்டியை நம்ம மண் வந்து மாற்றணும். இன்னும் 4-5 தொட்டி இருக்குது, மொத்தத்தையும் மாற்றிட்டோம். இன்னும் இந்த தொட்டி நம்ம மாற்றாமல் இருக்கிறோம். இது மாற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில் பாருங்கள். மல்லிகைப்பூ செடியும் நல்லா இருக்குது. எல்லா செடியுமே மழையில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம தினமும் ஏதாவது உரம் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். 2 நாளைக்கு ஒரு முறை. இந்த மழை தண்ணியிலே இன்னும் நல்லா வந்துடுச்சு. அவரைக்காய் செடி பாருங்கள், இன்னும் எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம சாம்பல், அப்புறமா வந்து நீம் கேக் எல்லாமே கலந்து செடிக்கு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.